ஸோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த, அதாவது நம்மளோட வயலில் 2 வகையான பூச்சி இனங்கள் இருக்குது. அந்த வீடியோவை பற்றி நான் போட்டிருப்போம். அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதை பற்றின ஒரு முழு வீடியோ. முதல்ல நம்ம வயலில் 2 வகையான பூச்சி இனங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். என்னது? நன்மை செய்யும் பூச்சிகள், தீமை செய்யும் பூச்சிகள். முதல்ல எது இருக்குது? ரொம்ப அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும் பூச்சிகள். அதாவது ஒரு 60% வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும் பூச்சிகள் இருக்குது. 40, 20 அந்த மாதிரி சதவீதம் பார்த்தீங்கன்னா தீமை செய்யும் பூச்சிகள் இருக்குது. அப்போ நம்ம பூச்சிக்கொல்லி அடிச்சோன்னே முதல்ல யார் சாவரா? நன்மை செய்யும் பூச்சிகள் தான் சாவாங்க. அது சத்துட்டாங்கன்னா தீமை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாகிடும். இதுதான் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ என்னென்ன இருக்குது, அதை நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகமாக என் வயலுக்கு கொண்டு வரணும், என்ன பண்ணலாம் அப்படிதான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு குட்டி கதை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காடுன்னு ஒன்று இருந்தால் சிங்கோன்னு ஒன்று இருக்கும். சிங்கோன்னு ஒன்று இருந்தால் மானுன்னு ஒன்று இருக்கும். மானுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா புல் இருக்கும். அப்போ இதை நம்ம அப்படியே அக்ரிகல்ச்சருக்கு பாருங்கள். நீங்கள் போடுற பயிர் தான் பார்த்தீங்கன்னா புல். மானுன்றது பார்த்தீங்கன்னா தீமை செய்யும் பூச்சிகள். அப்போ சிங்கோன்றது பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும் பூச்சிகள். புல் இருக்குது, பயிர் இருக்குது, அதை சாப்பிட தீமை செய்யும் பூச்சிகள் வரும், மறுபடியும் அதை சாப்பிட நன்மை செய்யும் பூச்சிகள் வரும். இப்படி தான் நம்மளால் நன்மை செய்யும் பூச்சிகளை நம்மளோட வயலுக்கு கொண்டு வர முடியும். முதல்ல என்னென்ன இருக்குது? முதல் ஆளாக வருது, நீங்கள் எந்த ஒரு பயிர் போடுறதுனாலும் சரி, எல்லா விதமான பயிர்கள்லையும் ஆளாக வர்றது பார்த்தீங்கன்னா சிலந்தின்னு சொல்லுவாங்க. ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட் அவர் தான். இப்போ எந்த ஒரு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட் உங்களுக்கு இதுக்கு செக்கிங் வந்தாலும் முதல்ல யார் இருக்கான்னு பார்ப்பாங்க. சிலந்தியும் ஒருத்தர் இருந்தானா ஓகே அவள் தான் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு சிலந்தின்றது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட். என்ன பண்ணும் அது பயிரில்? 2 பயிருக்கு நடுவில் 3 நாள் கட்டுறதும் இருக்குது, 3 மணி நேரத்தில் கட்டுறதும் இருக்குது. இந்த 2 பயிருக்கு நடுவில் வலையை பின்னி வச்சுட்டு இறைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இறை டப்புன்னு போய் பிடிச்சி சுற்றி வச்சிடும். அதுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டுடும். ஸோ சிலந்தியில் எத்தனை வகை இருக்குது பார்த்தீங்கன்னா, முதல்ல வலை பின்னி இறைக்காக வெயிட் பண்ணுறது. அடுத்த வலையெல்லாம் பின்னாது, அப்படியே யார் நடுவில் வருதோ அப்படியே எவன் உட்காந்து வலையெல்லாம் பின்னிக்கிட்டு அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கும். குறுக்க வந்துச்சுன்னா அப்படியே அடிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். அது வருது. இப்போ அடுத்து ஜம்பிங், அதாவது தாவி போகும். இந்த மாதிரி சிலந்திகள் இருக்குது. ஸோ சிலந்தி ஒரு முக்கியமான ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட். அவர் வயலில் முக்கியமாக கண்டிப்பாக இருக்கணும். எங்கே இருப்பார்? வயலுக்கு மேலேயே இருப்பார். இந்த நீங்கள் சொல்கிற இந்த தீமை செய்யும் பூச்சிகள், இந்த அசுவினியாக இருக்கட்டும், இல்லை தண்டு தொலைப்பான், அதெல்லாம் எங்கே இருக்கும்? பயிருக்கு உள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் பூச்சி மருந்து அடிச்சிங்கன்னா முதல்ல யார் சாவான்? மேலே இருக்க சிலந்தி தான் சாவுமே தவிர உள்ளே இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். நம்மளால நன்மை செய்யும் பூச்சி போயிடுச்சுன்னா தீமை செய்யும் பூச்சிகள் எண்ணிக்கை அதிகமாகிடும். இப்போ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயிங் மேண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை அது மலை பூச்சின்னு சின்ன வயசுலனா அதை பிடிச்சி தீப்பெட்டி டப்பா எடுத்துன்னு போய் ஸ்கூல்லாம் போய் மழை இந்த பக்கம் பெய்யுது அப்படின்னு கேட்டால் அது கை காட்டும் சொல்லும். அதனால அதுக்கு பேர் மலை பூச்சின்னு சொல்லுவாங்க, ப்ரேயிங் மேண்டிஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை செய்யும் பூச்சி, இன்னொரு ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஏஜென்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா பயிர் ஓரங்களில் சுற்றிட்டு இருக்கும், செடி மேலேயே இருக்கும். ஏதாச்சும் சாப்பிட்றதுக்காக கிடைக்கதான் தேடிட்டே இருக்கும், செடி மேலேயே இருக்கும். அடுத்து டிராகன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல நிறைய டிராகன் ஃப்ளை குவிஞ்சு கிடந்துச்சுன்னா அந்த இடத்துல அப்போ மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி எங்கே டிராகன் ஃப்ளை அதிகமாக இருக்கோ அப்போ அங்கே தீமை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்றது அர்த்தங்க. இது அதுக்கு அடுத்து முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னா குளவிகள். ஒரு 4 வகையான குளவிகள் இருக்கு. 3 லட்சம் ஜாதி குளவிகள் இருக்கு. அதுல வயலுக்கு நன்மை செய்யும் குளவிகள். முதல்ல நம்மளோட வீட்டோர செவுத்துல இல்ல ஷெட்டில் பாத்தீங்கன்னா தன்னோட எச்சியால மண்ணை கலெக்ட் பண்ணிட்டு ஷெட்லயோ செவுத்துலயோ இங்க முதல்ல கூட கட்டும். அதுக்கு அடுத்து வயல்ல போய் பார்க்கும். நல்லா வளர்ந்த புழுவா நல்லா தான் ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரே குத்து இறந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு கூட்டுக்குள்ள வச்சு அதுக்குள்ள அந்த புழுவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி 3லேருந்து ஒரு 5 முட்டை அந்த புழுக்குள்ள போடும். அதுக்கு அடுத்து 2-3 நாள் கழிச்சு முட்டைகள் பொறிச்சு அதுலேருந்து வர புழுக்கள், குளவியோட புழுக்கள் அந்த புழு சாப்பிட்டுட்டு அது மறுபடியும் வெளில மற்ற புழு வேட்டையாடி ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு குளவி ரகம். இப்போ அடுத்த குளவி என்ன பண்ணும்? புழு கூட்டு கெட்டுன்னு வராது, டைரக்டா அங்கேயே டைரக்டா முட்டைகளை புழுக்குள்ள வயலே அப்படியே இட்டுட்டு போயிடும். அந்த முட்டையில இருந்து வர புழுக்கள் அந்த புழு சாப்பிட்டு குளவியை அந்த புழுவுல இருந்து வெளில வரும். இது ஒன்று. அப்படி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டேரக்டா இன்னொரு குளவி ரகம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டா புழுவில் இடாமல் முட்டைக்குள்ளே அதோட முட்டையை வச்சிடும். அப்போ என்ன ஆகும்? அப்போ குளவியோட முட்டையிலேருந்து குளவி வரும். அப்போ அந்த பூச்சியோட முட்டையை அப்படியே ஆள் அவுட்டு. இந்த மாதிரி குளவிகள் இருக்குங்க. இதெல்லாம் முக்கியமாக நன்மை செய்யும் குளவிகள், நன்மை செய்யும் பூச்சிகள். இப்போ அடுத்து தேனீகள். தேனீனால என்ன இருக்குன்னு பாலினேஷன் யூஸ் ஆகுது. அதில் என்ன தீமை இருக்குது அப்படின்னா இருக்குங்க. ஒரு தேனீ ரகம் இருக்குது, லீஃப் கட்டர் பீன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா செடிகளில் இலைகளை ஒரு மாதிரி கட் பண்ணிக்கிட்டே சத்தத்தோடு அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இலைகளோட எண்ணிக்கை கம்மியாகும். இப்போ இதெல்லாம் நன்மை செய்யும் பூச்சி இதெல்லாம் இருக்குப்பா. இதை நான் வயலுக்கு அதிகமாக கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? ஸோ இயற்கை விவசாயத்திலும் சரி, பொதுவாக நீங்கள் மருந்தே அடிக்கக்கூடாது. அதே மாதிரி பக்கத்து வயலில் மருந்து அடிக்கிறாங்க, ஏன் வயலுக்கு மருந்து வரக்கூடாது?
என் வயல் ஃபுல்லா ஆர்கானிக்கா இருக்கணும் அப்படின்னா பூச்சிகளையும் கட்டுப்படுத்தணும். எல்லா விதமான பூச்சிகளுக்கும் இந்த ஒரு 4 வரப்பு பயிர் நீங்க வந்து போடுறது மூலமா எல்லா விதமான பூச்சிகளையும் வந்து கட்டுப்படுத்தலாம். நன்மை செய்யும் பூச்சிகளை ஒரு 60 இருக்குன்னா 80 கொண்டு வரலாம். அப்படி நம்ம வந்து என்ன வரப்பு பயிர் போடலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து உங்க வரப்பை சுத்தி தட்டைப்பயிர்னு சொல்ற காராமணி கௌப்பின்னு வந்து சொல்லுவாங்க, அதை வந்து நல்லா நெருக்கமா கிட்ட வந்து போட்டு விட்டுருங்க. காராமணி வந்தோடனே அதை தேடிக்கிட்டு அசுவினின்னு சொல்ற ஏஃபிட்ஸ் வந்து படையா வந்து சாப்பிடறதுக்கு இறங்கிடும். அப்ப தனக்கு உணவு இருக்குன்னு தெரிஞ்சு நன்மை செய்யும் பூச்சிகளும் அதை சாப்பிட தட்டைப்பயிராண்ட வந்து இறங்கிடும். இது வந்து ஒரு கார்டியன்ஸ். நம்மளோட வயலை சுத்தி இப்ப வந்து படைகள் வந்து இறங்கிடுச்சு. இப்ப அடுத்து நான் வந்து இயற்கை விவசாயம் பண்றேன், ஆனா பக்கத்து நிலத்துல வந்து மருந்து அடிக்கிறாங்க, அங்க இருந்து பூச்சிகள் வரக்கூடாது, மருந்து வந்து இங்க வந்து வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பயிர் போடணும் அப்படின்னா, கம்பு, சோளம், மக்காச்சோளம் இந்த 3த்துல ஏதாச்சும் ஒண்ணு வந்து தட்டைப்பயிருக்கு அடுத்து நல்ல நெருக்கமா வந்து போட்டு விட்டுருங்க. இந்த கம்பு, சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகமா வளரக்கூடியது. நெருக்கமா போடும்போது நல்லா ஒரு செவுறு மாதிரி ஃபென்சிங் மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ராங்கா வந்து நிற்குங்க. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோளம், மக்காச்சோளம், கம்பு இதுக்கு அடுத்து இன்னொரு படியில வந்து பாத்தீங்கன்னா ஆமணக்குன்னு சொல்ற கேஸ்டர் வந்து ஒரு 8 அடி அளவுல 8 அடி கேப்ல வந்து நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். இந்த எதுக்குங்க 8 அடி அப்படிங்கிறதுனா அந்த இலைய வந்து பாத்தீங்கன்னா நம்மள கையை விட வந்து பெருசா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆமணக்கு போட்டேனே வந்து பல விதமான புழுக்கள் அது வந்து அப்படியே வந்து குவிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புழுவை தேடி, அப்ப என்னது மானை தேடி சிங்கம் எப்படி வேட்டையாடுமோ அதே மாதிரி அந்த புழுவை தேடி நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து கேஸ்டர்ல வந்து ஃபுல்லா வந்து இறங்கிடும், ஆமணக்குல வந்து ஃபுல்லா வந்து இறங்கிடும். இப்ப அடுத்து வந்து என்ன பண்ணணும், இப்ப நீங்க வந்து ஆமணக்கு இதெல்லாம் போட்டம்பா அப்படியே விட்டுணுமா அப்படிதான் விடக்கூடாது. வாரத்துக்கு இல்ல 2 வாரத்துக்கு ஒரு தாட்டி வந்து பாத்தீங்கன்னா போய் வந்து செக் பண்ணணும் என்னென்ன புழு என்னென்ன இருக்கு அப்படின்னு. புழு இருந்துச்சுன்னா அப்படியே இலையோட மடக்கி அப்படியே ஒரு அழுத்து முடிஞ்சு. இது மூலமா நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாம் வந்துடுச்சு. முக்கியமான ஆள் யாரு? குளவிகளை நம்ம வயலுக்கு வர வைக்கணும் அப்படின்னா என்ன பயிர் போடணும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆமணக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 8 அடி இடைவெளியில வந்து விடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். அந்த இடைவெளியில முக்கியமா போட வேண்டிய பயிர் செண்டிப்பூன்னு சொல்ற மேரிகோல்டு. அந்த பயிரை நீங்க போட்டீங்கன்னா, அந்த பயிர் போட்டீங்கனாலே பாத்தீங்கன்னா பூக்களை போட்டீங்கனாலே குளவிகள் வந்து கூட்டமா வந்து குவிஞ்சிடும் அந்த இடத்துல. அப்ப நம்ம வயலை சுத்தி என்னென்ன பயிர் இருக்கு? தட்டைப்பயிர் இருக்கு, சோளம் இல்ல மக்காச்சோளம், கம்பு ஏதாச்சும் ஒண்ணு, அப்புறம் ஆமணக்கு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செண்டிப்பூன்னு சொல்ற மேரிகோல்டு. இதெல்லாம் நம்ம வயலை சுத்தி வந்து இருக்கு. அதை திங்கிற தீமை செய்யும் பூச்சி, அப்புறம் அதை சாப்பிட்ற நன்மை செய்யும் பூச்சி. நன்மை செய்யும் பூச்சிகள் இதை நீங்க பண்றது மூலமாவே வயலை சுத்தி ஃபுல்லா கார்டியன்ஸ், அதாவது நம்ம நாட்டை வந்து காப்பாத்துற மிலிட்ரி, அதாவது ராணுவ படைன்ற மாதிரி இந்த நம்மளோட பயிரை காப்பாற்ற ஒரு ராணுவ படை வந்து நம்ம வயலை சுத்தி வந்து இறங்கிடுவாங்க. அவங்க இருக்கும்போது தீமை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு சொல்லியிருப்போம், 40 சொல்லியிருப்போம், இப்ப அப்படியே வந்து 20 ஆயிடும். நன்மை செய்யும் பூச்சி ஃபர்ஸ்ட் 60 சொல்லியிருப்போம், அப்படியே வந்து 80 ஆயிடும். இப்ப நம்ம 80-20 இதை இப்ப நம்ம 60-40ல இருந்து 80-20 வந்து கொண்டு வந்துட்டோம். இப்ப இதுக்கு அடுத்துமோ நீங்க வந்து இயற்கையா பண்ணணும்னா எந்த ஒரு மருந்துமே நீங்க வந்து அடிக்க, ஜஸ்ட் இனக்கவரிச்சி பொறி, ஒட்டு பொறி, விளக்கு பொறி, இது மூலமாவே நம்மளால பூச்சிகள் இருந்து இயற்கையா வந்து கட்டுப்படுத்தலாம். நன்மை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாகும், அதே மாதிரி மண் வளம் அதிகமாகும், அதே மாதிரி மகசூல் வந்து உங்களால நல்லா வந்து எடுக்க முடியுங்க. இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த வீடியோலயே உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.